வணக்கம். இஸ்ரேல் ஜபசிங். குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஜூலை 13ஆம் தேதி குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்க போகுது. எதிர்பார்த்ததோடு நிறையவே வேக்கன்சிஸ் வந்திருக்கு. 90 வேக்கன்சிஸ் வந்திருக்கு. அதில் நிறையா டெபுட்டி கலெக்டர், டிஎஸ்பி இந்த மாதிரிலாம் ப்ராமினன்ட் போஸ்ட். குரூப் 1 பொறுத்தவரை, அதாவது டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற டாப் போஸ்ட் வந்து இந்த குரூப் 1 எக்ஸாம். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இதுதான் டாப் போஸ்ட். இதை விட்டால் அடுத்தது சிவில் சர்வீஸு, ஐஏஎஸ், ஐபிஎஸ். ஸோ இது மூலமாக ரெக்ரூட் ஆகிற டிஎஸ்பி இல்லைன்னா டெப்டி கலெக்டர் இவங்க வந்துட்டு பின்னாளில் ஐபிஎஸ்ஸாவோ ஐஏஎஸ்ஸாவோ கன்ஃபர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை முன்னிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸு சாதாரணமாக படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் கரெக்டு தானா, எதற்கு ஃபோக்கஸ் கொடுக்கணும், எக்ஸாம் ஓரியன்டாக எப்படி இப்போ லாஸ்ட்டு இந்த இதை எப்படி கொண்டு போகிறது, என்ன மாதிரி டெஸ்ட் அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு இன்க்ளூடிங் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் குரூப் 1 மேலே ஒரு ஆசை உண்டு. எக்ஸ்க்ளூசிவாக குரூப் 1க்கே நிறையவே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க நிறைய ஆஸ்பிரன்ஸு. ஸோ இதெல்லாம் மனதில் கொண்டு நாங்கள் வந்துட்டு ஏப்ரல் 22ஆம் தேதி 60 days கிராஷ் கோர்ஸ் ப்ரோக்ராம் ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் லான்ச் பண்ணுறோம். இந்த 60 days கிராஷ் கோர்ஸ் ப்ரோக்ராம் யாருக்காகனா, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஆனால் சரியாக எப்படி ரிவைஸ் பண்ணுறது, எதுக்கெல்லாம் ஃபோக்கஸ் கொடுக்கறது, டெஸ்ட்டு இதெல்லாம். ஸோ இதனால் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 60 நாளும் பயங்கரமாக அந்த நிறைய ரிவிஷன்ஸ் இருக்குங்க, எதற்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு. அது இல்லாமல் நிறைய டெஸ்ட்டும் உண்டு. இது கூடவே மென்டர்ஷிப்பும் உண்டு. ஒரு சில மாணவர்கள் அந்த ஏரியாஸை கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. ஸோ அவங்கள மென்டரிங் பண்ணுறதுக்கு. இன்னொரு சில மாணவர்கள் நாலேஜ் இருக்கும், ஆனால் அதை டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது மார்க்காக கன்வெர்ட் பண்ணுறது அந்த ஸ்ட்ராட்டஜி தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்காக இந்த மென்டர்ஸு அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த ப்ரோக்ராம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா ஏப்ரல் 22. இது ஏன் ஏப்ரல் 22னா, நம்ம தமிழ்நாடுடைய எலெக்ஷன் ஏப்ரல் 19. ஸோ அது இல்லாமல் நிறைய காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் லாஸ்ட் செமஸ்டரில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் அதுக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் மனதில் கொண்டு ஏப்ரல் 22 ஆரம்பிக்கிறோம். அது 60 days கிராஷ் கோர்ஸ் ப்ரோக்ராம், இன்டென்சிவ் ப்ரோக்ராம், நிறைய ரிவிஷன்ஸ் இருக்கும், டெஸ்ட்டு உண்டு, அது இல்லாமல் மென்டர்ஷிப்பும் உண்டு. இது எப்போ முடியும்னா, அந்த 60 days முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கேப் இருக்கும். ஸோ தட் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பிஃபோர் த எக்ஸாம், எக்ஸாமுக்கு முன்னாடி, எக்ஸாம் ஜூலை 13, அதுக்கு முன்னாடி லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கும் கொஞ்சம் டைம் கொடுப்போம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். இந்த குரூப் 1 நோட்டிஃபிகேஷனையும் வைக்கிறோம். அது இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணுன்றவங்களுக்கு அந்த ஃபோன் நம்பரையும் வைக்கிறோம். ஸோ வேணுன்றவங்க ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸை கேட்டுக்கோங்க. இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.